அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தோட ஒவ்வொரு தொண்டனும் கொதிச்சு போயிருக்கான். நீங்க செய்யறதுக்கு பேரு ஆட்சியா? நான் யாருகிட்டயுமே குதிரை பேரம் பேசவே இல்லைன்னு உங்களால சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? இதுக்கு பேர் என்ன? நீங்க பேசுறது, நீங்க குதிரை பேரமே பேசல சார். இப்ப நீங்க செஞ்சிருக்கிறதுக்கு பேரு என்ன? அதுக்கு நீங்க ஒரு பேர் சொல்லுவீங்கல்ல, அந்த பேரை நாங்க இனிமேல் வச்சுக்கிறோம். என்ன பேருன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க குதிரை பேரம் பேசல. இந்த 4 எம்எல்ஏ வந்ததுக்கு பேரு என்ன? எனக்கு தெரியல சார். சக மனுஷனா எனக்கு தெரியல. எங்களுக்கு தான் அவரு தான் சொல்லு, உங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு யாருக்குமே அரசியல் தெரியாதுன்னு. நீங்க சொல்லுங்க, இந்த 4 பேர்த்துக்கு வந்ததுக்கு பேர் என்ன? சும்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் சொன்னது. நேத்து சரியான காமெடியெல்லாம் நடந்துச்சு. நேத்து என்னோட தம்பியோட இறப்புனால என்னால எதுவுமே பார்க்கவே முடியல. இன்னைக்கு காலையில தான் கொஞ்சம் பார்த்தேன். உன் கட்சி தொண்டன் உங்க கட்சி மீட்டிங்க்கு வராங்க, நன்றி தெரிவிக்க வந்தேன்லாம் சொல்லாதீங்க. அது அடுத்த தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லிட்டு போயிருங்க. இதுக்கு பேர் நன்றி தெரிவிக்கிறதுலாம் கிடையாது. வெளியில நின்றுக்கிட்டு அவங்களே கோஷம் போடுறாங்க. இது யாரோட ஆட்சி நடக்குது? எதுக்கு அந்த கட்சியை போயிட்டு சொல்லணும்? வெளியில நின்று கோஷம் போடுறாங்க, அந்த கட்சியோட அராஜகம் ஒழிகன்னு. எனக்கு நினைச்சா சிரிப்பா தான் இருக்குது. இப்பேற்பட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டு, ஐயா ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு நான் திரும்பவும் ஒன்னே ஒன்று சொல்றதுதான். விளையாட்டுனா என்ன, அரசியல்னா என்ன, விவசாயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு சாட் ஜிபிடி தான் வச்சிருக்கீங்க, போட்டாலே வந்துடும். அத்திக்கடவு அவினாசி திட்டம்னு ஒரு திட்டம் எங்க ஐயா கொண்டு வந்தாரு, எங்க பொதுச் செயலாளர், ரைட்டுங்களா? அது என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு, உங்க மினிஸ்ட்ரி எல்லாத்து கையிலையும் ஃபோன் இருக்குல்ல, அட்லீஸ்ட் சாட் ஜிபிடியில் வரதையாவது கரெக்டாக சொல்லுங்க. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் எத்தனை கோடி கடன் தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ப்ரெஸ் மீட் கொடுங்க. எப்பா வந்து 20 நாளைக்கே இந்த தொல்லைன்னா, ஆமாம் எதா இருந்தாலும் காரணம் என் மேலே சொல்கிறாங்க. நீங்கள் தான் சார் முதலமைச்சர். போலீஸ் துறை யார்கிட்ட இருக்கு? காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்கள் கையில் தானே இருக்கு. ஆஃபீஸர் போட்டால் மட்டும் பத்தாது, ஜியோ இஷ்யூ பண்ணி நீங்கள் தானே சைன் பண்ணுறீங்க. உங்கள் துறை, நீங்கள் தான் மினிஸ்ட்ரு, காவல்துறைக்கு நீங்கள் தான் மினிஸ்ட்ரு, ஜியோவில் நீங்கள் தானே கழித்து போடணும். நான் எதுவும் என்னால் சொல்கிறதுக்கே என்னால் ஒன்றும் முடியல. நன்றி.